100 விமானங்களில் இடைவிடாத குண்டு மழை. நெருப்பு பந்து போலான காசா. என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்துகிறது இஸ்ரேல்? காசா மீது வெள்ளிக்கிழமை இரவு முதல் இடைவிடாத குண்டுமழை பொழிந்து வருகிறது இஸ்ரேல். சுமார் 100 போர் விமானங்கள் இடைவிடாத குண்டுகளை வீசி வருவதால் காசா நெருப்பு பந்து போல் ஆகிவிட்டதாக சர்வதேச ஊடகவியலாளர்கள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். இதுபோன்ற தாக்குதலை இதுவரை கண்டதில்லை என காசாவில் உள்ள பிபிசி செய்தியாளர் கூறியுள்ளார். இதனால் சுமார் 400 பேர் ஒரே இரவில் கொல்லப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதனிடையே இந்த தாக்குதலுக்கு என்னென்ன ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்துகிறது என்பது குறித்து பிபிசி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதனை பார்க்கலாம். பெரும்பாலும் அமெரிக்காவின் F-15 போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அடுத்ததாக இரட்டை என்ஜின் கொண்ட மெக்டொனல் டாங்கிள்ஸ் F-15 ஈகிள் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. பல வகைப்பட்ட வெடிமருந்துகளை தேக்கி வைத்து கொண்டு தாக்கும் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள்ஸ் போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. GPS மூலம் இலக்குகளை தீர்மானித்து அவற்றின் மீது துல்லியமாக குண்டுகளை வீசும் வகையில் நவீன கருவிகள் இந்த விமானங்களில் பொருத்தப்பட்டுள்ளன. பெரும்பாலும் இலக்குகளை தாக்கி அழிக்கும் அல்லது சில மீட்டர் தூர இடைவெளியில் தாக்குதல்கள் நடத்தப்படும். ஒரே விமானம் ஒரே நேரத்தில் 4 இலக்குகளை தாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன. விமானிகள் பறந்து கொண்டிருக்கும் போதே புதிய இடத்திலிருந்து அச்சுறுத்தல் வந்தால் உடனடியாக திட்டத்தை மாற்றி அந்த இடத்தை தாக்கும் வகையில் நவீன கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இஸ்ரேல் தான் பயன்படுத்தும் வெடிமருந்துகள் ஆயுதங்களை ரகசியமாக வைத்துள்ளது. இஸ்ரேலின் இடைவிடாத தாக்குதலில் இதுவரை சுமார் 7700 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் 3500 பேர் குழந்தைகள். வெள்ளிக்கிழமை இரவு மொபைல் சேவை, இன்டர்நெட் சேவைகள் துண்டிக்கப்பட்டு இருண்ட பிரதேசமாக மாறியது காசா. இஸ்ரேல் தனது போரை நிறுத்தக் கோரி ஐநா பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், இஸ்ரேல் பொதுமக்களிடம் அதிகரித்து வரும் போர் மீதான வெறுப்பு ஆகியவற்றால் பின்னடைவை சந்தித்த இஸ்ரேல் அரசு திடீரென கொடூர தாக்குதலை நடத்தி ஆத்திரத்தை தீர்க்க முயற்சித்துள்ளது.